ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான தட்டைப்பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த தட்டைப்பயிறு சாதத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்ல வெங்காயம் கண்ணாடி போல் வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா குழைவாக வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ மஞ்சள்தூள் பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்ச காராமணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு காராமணியை நல்லா ஊற வச்சு அதை நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு தட்டைப்பயிறு சாதம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம காராமணியை நல்லா வதக்கிக்கலாங்க. காராமணி வதக்கும் போது நான் இது கூடவே காரத்துக்கு காரத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து வதக்கிட்டேன். இந்த வீடியோவோட கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சுங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட நீங்கள் சாப்பாட்டுக்கு நீங்கள் பச்சரிசி சேர்க்குறீங்கனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சரிசி, புழுங்கல் அரிசி, அப்படி இல்லைன்னா நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட நீங்கள் இந்த மாதிரி தட்டைப்பயிறு சாதம் செஞ்சுக்கலாங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு அரிசி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர்னு தண்ணி சேர்த்துக்கணும். பாஸ்மதி அரிசிக்கு மட்டும் தண்ணியோட அளவு நீங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர்னு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மொத்தமாக நம்ம 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 டம்ளர் அரிசிக்கு ஃபஸ்ட்டு நம்ம காராமணி வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம அரிசி அளந்து அதே டம்ளரால் அளந்து சேர்த்துக்கணும். எனக்கு 1 டம்ளர் அளவுக்கு வேக வச்ச காராமணி தண்ணி இருந்தது. மிச்சம் மீதி 3 டம்ளர் அளவுக்கு நார்மலான பச்சை தண்ணி சேர்த்துட்டு இப்போது மறுபடியும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாதி உப்பு சேர்த்துருந்தேன். மறுபடியும் மீதி ஒரு பாதி உப்பை இப்போ சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் நான் என்னோடய குக்கருக்கு நான் 2 விசில் வைப்பேன். சாதம் கரெக்டாக வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அத்தனை விசில் வச்சு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கம்ப்ளீட்டாக நமக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கர் மூடி நம்ம திறந்த உடனே நமக்கு இந்த காராமணி சாதம் நல்ல வாசனை கமகமன்னு இருக்கும். நல்லா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. சாதம் பாருங்கள், கொஞ்சம் கூட குழஞ்சே போகலை. அடியும் பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த தட்டைப்பயிறு சாதம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.